தேங்க்யூ பாஸ்மா, தேங்க்யூ பாஸ்மா. நீங்கள் மார்னிங் என்கிட்ட ஃபோனில் பேசுனீங்க, அப்போ கூட இங்கே வரேன்னு சொல்லலை. எவ்வளோ பெரிய நடிகை நீங்கன்னு தெரியுதா? அருமையான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நேச்சுரலான ஒரு நல்ல ஒரு நடிகர் என்னுடைய சகோதரர் வேணுபாய். மத்தியானத்தில் அழகாக அந்த பிரேக் டைமில் உட்காந்து மெடிடேஷன்லாம் பண்ணுவார். அந்த மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங், ஒரு நட்பு. சீரியல் அதுக்கப்புறமா நான் சினிமாவுக்கு போனதற்கு பிறகும் நாங்கள் எப்போவுமே ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். இந்த ஒரு வாதா மரத்தடியில் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அது எல்லாம் இன்னும் நினைவில் வருது. பாஸ்மா தான் எங்களுக்கு அங்கே டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஹில் கிவ் என்ன சொல்கிறது ஃபீட்பேக் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அவர் இந்த தண்ணி அடிச்சுட்டு நடிக்கிற மாதிரி நடிக்கிறத நீங்கள் பார்க்கணும். அமேசிங். தண்ணி அடிச்சுட்டு நடிக்கிறது எல்லாரும் கொஞ்சம் ஓவராக பண்ணிடுவாங்க. அவர் இல்லாமல் அந்த கண்ணில் ஒரு சின்ன ஒரு ஜொலிப்போட பண்ணுவார். அப்புறம் இதை சொல்லிவிட்டு ஊர்கா கொடும்பார். அதை நான் நினச்சி சிரிப்பேன். ஃபண்டாஸ்டிக் பாஸ்மா. இதில் இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா, தேசிய அவார்டு வாங்கின நடிகர் எனக்கு அவார்டு கொடுக்கறத ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கலக்குங்க பாஸ். என்றைக்குமே நல்ல ஒரு மனிதர், நல்ல இதயம் கொண்டவர், ஒரு இம்மியளவும் யார் மேலும் ஒரு பொறாமையோ ஒரு இதுவோ இல்லாமல் தன் வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்.